ஹாரிஸ் என்ற செல்வந்தர் ஒருவர் இருந்தாரு. அவருக்கு நிறைய பணமும் சொத்தும் இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்தது. அவர் மனசுல எப்பவுமே ஒரு அமைதி இல்லாம இருந்துச்சு. என்னடா இது, எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையேன்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பணத்த வச்சு நாம ஒரு பெரிய மதராசா கட்டுனா என்ன? உடனே வேலைய ஆரம்பிச்சாங்க. பெரிய இடமா பார்த்து வாங்கி பிரம்மாண்டமான ஒரு மதராசாவ கட்ட ஆரம்பிச்சாரு. பல வருஷங்கள் கடந்தது. மதராசா கட்டி முடிஞ்சது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்களே. ஹாரிஸ்க்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா மதராசா கட்டி முடிச்சதும் அவருக்கு அதே மனசுல ஒரு கேள்வி. இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டேன். ஆனா இன்னும் அந்த அமைதி நிம்மதி வரலையே. அப்போ ஒரு ஏழை தச்சு வேலை செய்யறவர் தினமும் வேலை முடிஞ்சதும் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பள்ளியில போய் தொழுவாரு. ஒரு நாள் ஹாரிஸ் அந்த தச்சு வேலை செய்யறவரை கவனிக்க தொடங்கினாரு. அவர் முகத்துல ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் இருந்துச்சு. செல்வந்தருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இது? நான் இவ்வளவு பெரிய மதராசா கட்டுனேன். ஆனா எனக்கில்லாத ஒரு அமைதி இவருக்கு இருக்கே. அந்த தச்சு வேலை செய்யறவர்கிட்ட போய் கேட்டாரு. நான் இவ்வளவு பெரிய மதராசா கட்டுனேன். ஆனா என் மனசுல இன்னும் அமைதி இல்ல. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த தச்சு வேலை செய்யறவர் சிரிச்சிட்டே சொன்னாரு. நம்ம செய்யற காரியங்கள் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சின்னதா இருந்தாலும் அத முழு மனசோட இறைவனுக்காக செஞ்சா அந்த அமைதி தானா வரும். நான் தினமும் இந்த சின்ன பள்ளியில முழு மனசோட இறைவனை வணங்குறேன். அதனால எனக்கு நிம்மதி கிடைக்குது. அப்படின்னு சொன்னாரு. ஹாரிஸ்க்கு அப்பதான் புரிஞ்சது. ஹஹா, நான் பெருமைக்காகவும் பேர் வாங்கறதுக்காகவும் செஞ்சேன். ஆனா இவர் உண்மையான பக்தியோட செஞ்சாரு. அதுக்கப்புறம் செல்வந்தரும் தானும் செஞ்ச காரியங்கள்ல உண்மையான பக்தியையும் இறை நம்பிக்கையும் சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் மனசுலயும் அமைதி வந்துச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும், அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அத உண்மையான மனசோட இறைவனுக்காக செய்யணும். அப்போதான் நமக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.